வணக்க நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம குடியாத்தம் ஆத்துல தண்ணி வருது. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். குடியாத்தம் ஆற்றுல தண்ணி வந்து இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டாமல் இருந்தால் ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு போயிருக்கணும். டிராஃபிக் ரொம்ப ஆயிருக்கும். அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த பாலம் கட்டி கொடுத்ததில் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். தண்ணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இந்த புது பிரிட்ஜு கட்டி இப்போ தான் தண்ணி வருது. அதனால் இந்த பிரிட்ஜு கட்டி கொஞ்சம் பயன்பாடாக நல்லா இருக்குது. 2021 வந்துச்சு. ஒரு பெரிய வேலை வந்து எல்லாமே வீடெலாம் சின்ன போச்சு, எல்லாம் காலி பண்ணாங்க, ஆறில் இது பண்ணாங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ தண்ணி வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. பிரிட்ஜு கட்டி புது பாலம் போட்டு இப்போ தண்ணி வந்துக்குது 4 வருஷம் கழிச்சு. ஃபுல்லாக இருக்குது. இப்போ வீடுங்க எதுவும் இல்லை, வண்டி போட்டு வர டிராஃபிக் எதுவும் இல்லை, எல்லாம் போகிறாங்க, நார்மலாக இருக்காங்க ஜனங்கள்லாம் வந்து. இதே பிரிட்ஜு இல்லைன்னா வந்து இந்த பக்கம் டிராஃபிக் ஆகிட்டுருக்கோம், அந்த பக்கம் ஒன் வே பண்ணிட்டுப்பாங்க, சுற்றின்னு போகணும், எல்லாம் போகணும். இப்போ நார்மலாக போயின்னு வராங்க. எந்த தண்ணி போகிறதும் எந்த டிஸ்டர்பும் இல்லை, கரெக்டாக போயின்னு வந்தா இருக்குங்க. ஆந்திராவில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மோர்தனாய் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரானது கவுண்டானியா மகாநதி கடந்து செல்கிறது. சென்ற 4 வருடங்களுக்கு முன்பு தான் இதுபோல் ஒரு தண்ணீர் இவ்வளோ வந்தது. அப்போது சூழ்நிலை தண்ணீர் வந்து விட்டால் சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேலே டிராஃபிக் ஜாம் ஏற்படும், இடைநெரிச்சல் ஏற்படும். தற்போது உள்ள நிலைமை ஆங்காங்கே பாலங்கள் அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இயல்பு வாழ்க்கை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல், இடைநெரிச்சல்கள் இல்லாமல் அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 வருடமாக அங்கே வந்து ஆற்றுல தண்ணியே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாலம் வந்து ஐயா காமராஜர் காட்டின பாலம் மட்டும்தான் இருந்தது. இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் கோயிலேருந்து அந்த பக்கம் சவுக்கு போகிற வழியே பாதை இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 வருஷத்தில் புதிதாக ஒரு 3 பாலம் கட்டியிருக்காங்க. அதிலே இந்த பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது ஒரு புதிய பாலம் தான். இது வந்து நத்த ரோட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற முக்கியமான பாலம். இதனால் ஜனங்களுக்கு சூப்பராக போக்குவரத்து வசதி நல்லா அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ முன்ன தண்ணி வரப்போ தண்ணி வந்தனாலே ஜனங்களால் வந்து ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது. பசங்களாம் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பாலம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஜனங்களும் நல்ல போக்குவரத்து ஃப்ரீயாக இருக்குது. பசங்களை கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு மிக்க நன்றி குடியாத்த மக்கள் சார்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து அளவில்லாமல் இருக்குது. அதே போல் வந்து டிராஃபிக் சுத்தமாக இல்லை. சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாலம் கட்டிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவங்க வந்து சிரமம் இல்லாமல் வந்து செல்கிறாங்க. இதுக்காக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குடியாத்தம் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.